சூப்பரான ஒரு கீ ரைஸ் செய்யலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பை நல்லா நெய்யில் வறுத்துக்கோங்க, திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயிலேயே நெய்யும் ஊற்றிக்கோங்க. நெய் வந்து பார்த்திங்கன்னா இதே கடாயில் தான் நான் வந்து இன்றைக்கி கீ ரைஸ் செய்ய போகிறேன். அதனால் நெய் வந்து தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா பைசியஸ் ஃபுல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட மீடியம் சைஸ் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, புதினா தலை, காரத்துக்கு பச்சை மிளகா எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். கொத்தமல்லி, புதினா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1க்கு 1.25 அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். ஊற வச்ச அரிசி 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை உள்ளே சேர்த்து மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் நமக்கு கீ ரைஸ் ரெடி ஆயிரும். அடுத்து கொஞ்சமாக நெய் ஊற்றி கிளறினீங்கன்னா சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆயிடும். இதை வந்து சிக்கன் கிரேவியோட சேவ் பண்ணுங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. மேலே வந்து நான் ஆனியன் வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுருந்தேன், அதை எல்லாத்தையும் தூவிட்டு முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.